இப்போ எல்லாமே இங்கேருந்து பார்க்குற தூரத்துக்கு நம்ம லேண்டு தான் எல்லாமே. கண்டு கட்டின தூரம் வரைக்கும். ஆமாம். இது எவ்வளோ ஏக்கர் இருக்குங்க? ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் இப்போ சொந்தமாக விவசாயம் பண்ணுறதுல எல்லாமே குத்தகை கூட்டாச்சு. உங்களோட பேசிக் வந்து விவசாயம் தான் தெரியுது. இப்போ வரைக்கும் விவசாயம். ஆமாம் ஆமாம். பாரம்பரியமாக விவசாயம் செய்யல. இல்லை, எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. அது தொழில் தெரியுதோ இல்லையோ, பட் இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸு. இந்த வில்லிஸ் நிக்குதுங்க. இது இப்பதான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இதுல ஏ ரேட்டிங் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட அட்டையருக்கும் இந்த காருக்கும் பயங்கரமா இருக்கும். ராஜ்கிரண் சாரோட ஞாபகம். எனக்கு காரும் பிடிக்கும், தம்பிக்கும் கார் பிடிக்கும். தம்பிக்கு கொஞ்சம் ஆன்டிக்கா பிடிக்கும். அந்த கேர் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்க வாங்குனீங்க? திருச்சியில் வாங்கினேன். எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் போனோம்னா ரூமுக்கு பதிலாக இதில் தங்கிடுவோம். அதுலேயே தங்கிடலாம். எடுத்தாலும் நான் வந்ததுல இருந்து நோட் பண்ணேன், எல்லா கார்லயுமே ஈகிள் வச்சிருக்காங்க. என்னமோ சொல்லுவாங்க, நல்ல ஆஸ்பீஸாக இருக்கும். இது அப்பாவோட இடம். உங்களோட டேஸ்ட்டும் அப்பாவோட டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கு. இது எல்லாமே காஷ்மீர் வுட். இது பூராமே ஸ்க்ரீன் வந்து நான் மாட்டினது, இல்லாட்டி அதுவும் இருக்காது. இங்கேயும் பாருங்க, எல்லாமே தந்தத்துல செஞ்ச பொம்மைகள் தான் இருக்கு. நீங்க ஃபுட்பால் பிளேயர்னு நீங்க சொன்னீங்க. நிறைய விளையாண்டுருக்கீங்களா சார்? நல்லா விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஃபீல் பெட்டர், ஃபீல் யங். இப்போ 70 இயர்ஸ் எனக்கு சொன்னால் யாரும் தெய்வம் என்ன. உங்களோட பேசிக் வந்து விவசாயம் தான் தெரியுது. இப்போ வரைக்கும் விவசாயம். ஆமாம் ஆமாம். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஒன்றும் தொழிலும் கிடையாது. ஓகே. பாரம்பரியமா விவசாயம் செய்யறது. இல்லை, எங்களுக்கு வேற தொழில் தெரியாது. அவ்வளோதான். ஓகே. ஏன்னா அப்பா வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சாங்க அப்படின்னு. ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது தொழில்ங்கிறது வந்து இந்த தொழில் வந்து யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி ஒரு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தொழில் தெரியுதோ இல்லையோ, பட் இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸு. அதனால் விவசாயம் தான் எங்களுக்கு அது நல்லதாக தெரியும். ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஆனால் வந்து தெரியாதனால பிரச்சனை. தெரியாததுனால பிரச்சனை. உங்களுக்கு ஆசையில ரிஸ்க் எடுக்கிறேன். நான் சில சின்ன பிஸ்னஸ் பண்ணேன், பட் அது சூட் ஆகல. சூட் ஆகலன்னா நம்ம ஃபேமிலிக்கு அது சூட் ஆக மாட்டேங்க. சின்னதாக ஆரம்பித்தா பெருசாக ஆரம்பிக்கிறாங்க. பெருசாக ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு நாளைக்கு போய் அதில் தப்பாக போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் அதில் ஃப்ளாப் ஆனிச்சுன்னா வெளியில் என்ன சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுவிட்டு ஏன் தேவையில்லாமல் போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேச்சு வரும். எங்கள் அப்பாவே கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் அது பண்ணலை. விவசாயம் வரப்ப அப்போ பண்ணாங்க. ஓகே. இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஆள் கிடைக்க மாட்டாங்க, பற்றாக்குறை, அப்படி நிறைய. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கள்லாம் இப்போ சொந்தமாக விவசாயம் பண்ணுறதுல எல்லாமே குத்தகை கூட்டாச்சு. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இப்போ எல்லாமே இங்கேருந்து பார்க்குற தூரத்துக்கு நம்ம லேண்டு தான் எல்லாமே. கண்டு கட்டின தூரம் வரைக்கும். ஆமாம் ஆமாம். லேண்டு எல்லாமே நம்மளுது தான். எனக்கு தெரியல இது எவ்வளோ ஏக்கர் இருக்குங்கய்யா? இது ஆக்சுவலாக மொத்தம் அங்கே அந்த டவர் எல்லாம் அந்த பக்கத்தில் டவரோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஏக்கர் இந்த இடத்துல மட்டும். நம்மளுக்கு ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி வந்து நிலம் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு 1000 வேலி. 1000 வேலிங்கிறது 6500 ஏக்கர். ஓ, ஓகே. 6500 ஏக்கர். ஓகே. இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. காலேஜில் ஒரு 1000 ஏக்கர் இருக்கு. தேவஸ்தானம்னு கோயில் இருக்கு, அதில் ஒரு 1000 ஏக்கர் இருக்கு. பாக்கி எங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாச்சு.